CBSE Class 10 Maths Chapter 1 Real Numbersல Exercise 1.1ல Question number 7 பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there is a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. ஏதாச்சும் சோனியா 18 மினிட்ஸ் ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கும் ரவி 12 மினிட்ஸும் எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் they both start at the same point and at the same time and go in the same direction. After how many minutes will they meet again at the starting point? ஸோ இதுக்கு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்குலர் பாத், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு இருக்குது, அதை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத் இருக்குது. அதில் சோனியா 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஒரு ரவுண்டு போகிறதுக்கு. ஸோ சோனியா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டை திரும்ப அடையிறதுக்கு 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதே பாயிண்ட்லேருந்து ரவிங்கிறவர் 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு சேம் அதே ரவுண்டை சுற்றி வர்றதுக்கு. ஸோ சோனியாவோட ரொம்ப கம்மி டைம் தான் எடுத்துக்கிறாரு ரவி. இப்போ இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, திரும்ப அதே இடத்துல அவங்க மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 18 and 12ன்னு போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஏன் அப்படின்னு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போது எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிப்போம். 18 2ஆல் டிவைட் பண்ணால் 9, 9 3ஆல் டிவைட் பண்ணால் 3. ஸோ அதே மாதிரி 12க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 12 டிவைட் பண்ணால் 6 அண்ட் தென் அகைன் அதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ 2 × 3 power 2, 2 power 2 × 3 இதான் இதோட ஃபேக்டர்ஸ். இதில் நம்ம எல்சிஎம்க்கு ஹையஸ்ட் பவர்ஸை எடுப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி எடுத்து கண்டுபிடிச்சோன்னா 2ல் 2 power 2 தான் ஹையஸ்ட்டு, 3ல் 3 power 2 தான் ஹையஸ்ட்டு. ஸோ இது மாதிரி போட்டோன்னா 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. ஸோ ஆன்சர் 36. ஸோ 36 மினிட்ஸுக்கு அப்புறமா அவங்க சேம் பாயிண்டில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னென்னா, இப்போது சோனியா ஒரு ரவுண்டுக்கு 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்கல்ல. ஸோ இப்போ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எவ்வளோ எடுத்துப்பாங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 18 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்திருக்கும். இது ஃபஸ்ட் ரவுண்ட் எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு 36 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி ரவிக்கு எழுதணுன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவர் 12 மினிட்ஸ்லேயே ஃபஸ்ட் ரவுண்டை முடிச்சிருப்பார், செகண்ட் ரவுண்டை 24 மினிட்ஸில் முடிச்சிருப்பார், தேர்ட் ரவுண்டுக்கு 36 மினிட்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ ரவி தேர்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதும் சோனியா செகண்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதும் சேம் டைமில். ஸோ அப்போ தான் அவங்களால மீட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்காகத்தான் நம்ம இங்கே லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோன்னா, 2 பேரோட டைமிங்கோட மல்டிபிள்ஸை எழுதி அதில் எது காமனாக இருக்குது அண்ட் எது லீஸ்டாகவும் இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இங்கே 36 தான் ஆன்சர்.